அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இனிமேல்தான் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் வலம் வந்தார். நீட்ச நிலையில் வக்ரகதியில் திரும்பி பிறகு பலம் பெற்று நேர்கதியில் வலம் வந்த அவர் தற்போது முழுமையாக கர்மஸ்தானத்தை விட்டு விலகி மே 1ஆம் தேதி முதல் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு அவரை நட்பு கிரகமான சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியாகவும் இருக்கிறார். அந்த இடம் அவருக்கு உச்ச இடமாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் தனது பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சந்திரன், சுக்கிரன் என கிரகங்களை நட்பு கிரகங்களாக பார்க்கிறாருங்க. சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். தற்போது இதில் ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் உச்சம் மற்றும் சூரியனின் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அவரது சப்தம பார்வை 5ஆம் இடத்தில் பதிகிறது. இந்த வேளையில் உறுதியாகவே இதை செய்யலாமா வேண்டாமா என குழப்பமான மனநிலையுடன் பணிகளை மேற்கொள்வதை காட்டிலும் தெளிவு பெற்று சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உதாரணமாக, ஒரு சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் கைகளால் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குள்ளும் தான் இந்த பொறுப்பைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டி நடக்கும் இடத்தில் பங்கு பெறலாம் என்ற ஆர்வத்துடன் மக்கள் சாறை சாறையாக வருகின்றனர். இதை பார்த்தவுடன் மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமையான மக்கள் இருக்கிறார்கள் என்று பெருமைப்படுகிறார். உடனே அந்த போட்டிக்கான நிபந்தனைகளை அறிவிக்கிறார். நீங்கள் வந்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த போட்டியில் பங்கு பெறுகிறவர்கள் அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய ஆளாக மட்டுமல்ல, சிற்றரசராக நியமிக்கப்படுவார். பிறகு அரசராகவும் மாறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை அறிவிக்கிறார். உடனே மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் பெறுகிறது. இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று அரசனாக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. அதே சமயம் அரசர் இந்த போட்டிக்கான நிபந்தனைகளை அறிவிக்கும் போது இந்த கதவை தள்ளி திறந்தால் போதும், வெறும் கைகளால் தள்ள வேண்டும், எந்த உபகரணங்களையும் பயன்படுத்தக்கூடாது. அதே சமயம் இந்த தோல்வியில் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய கரன்கள் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். வெற்றி பெறுகிறவர்கள் சிற்றரசர்களாக மாற முடியும், தோல்வியடைந்தால் கைகளை இழக்க வேண்டியதுதான் என்ற அறிவிப்பு வெளியிட்டவுடன் போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று ஆர்வமாக வந்த அனைவருமே பின்னோக்கி செல்கின்றனர். ஒருவர் கூட முன்னோக்கி வரவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் முன்னோக்கி வருகிறார். அவரை பார்த்தவுடன் அங்கு குடுமியிருந்த மக்கள் அனைவரும், நீ என்ன மூடனா, பைத்தியக்காரனா, அது இரும்பு கதவு, அதை நம் வெறும் கைகளால் தள்ளி திறக்கவே முடியாது. அந்த இரும்பு கதவிற்கு பின்னால் யானை பலம் கொண்ட போர் வீரர்கள் இருக்கலாம், அல்லது யானையே கதவை தள்ளி பிடிக்கலாம் என பலர் பல வகையான யூகங்களை சொல்கிறார்கள். எனவே உன்னால் வெற்றி பெற முடியாது, உடனே பின்னோக்கி செல் என்று அவரை எச்சரிக்க அவர் அதை எதையும் பொருள்படுத்தாமல் அந்த கதவை நோக்கி நகர்ந்து அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார். எளிதாக அந்த கதவு திறந்து விடுகிறது. ஏனென்றால் தாழ்பால் கூட அந்த கதவிற்கு இடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் சிற்றரசராகவும் பின்னர் அரசராகவும் பிறகு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார். அந்த அரசர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் இந்த பிரச்சனை வரும், அங்கு இவ்வளவு பெரிய தடை இருக்கும், இதை எப்படி சமாளிப்பது என்று எண்ணி அந்த செயலை நாம் எண்ணத்திலே தோல்வியடைய செய்து விடுகிறோம்.
இதனால் தான் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அறிவுக்கு அதிபதியும் ராசியின் அதிபதியாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் தற்போது மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று, அது மட்டுமல்லாது நீச்ச நிவர்த்தியும் பெற்று வலுவாக லாபஸ்தானத்தில் அமருகிறார். எனவே இந்த தருணத்தில் பொன்னான வாய்ப்புகள் மிக வலுவாக பலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட அவற்றில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாமல் இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். லாபத்தில் வளமாக அமரக்கூடிய புதன் 5ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சியும், உயர்கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கனகச்சிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையுமின்றி இந்த வேளையில் உங்களை வந்து சேரும். உங்களுடைய தனித்திறமை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை என பல துறைகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கணினித்துறை உள்ளிட்ட பல விஷயங்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் காணக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான எளிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான விஷயங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்களை, அந்த சிக்கல்களை கணிசமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாக இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் விரதம் இருந்து பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி இனி நீண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும். மகிழ்ச்சியாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிமேல்தான் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு